என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை வழிபாடு செய்வது, எளிமையான விதத்தில் வழிபாடு செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அம்பாளை வழிபாடு செய்வது என்பதே நமக்கு பெரிய பாக்கியம் இல்லையா? அவளை வழிபாடு பண்ணுறதும், அவளை பூஜை பண்ணுறது, அவளை உபாசனை பண்ணுறதுங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்படி அவளை பூஜை பண்ணுறதுக்கு, வழிபாடு பண்ணுறதுக்கு நிறைய விதமான முறைகள் இருக்குது. ஆனால் எளிமையாக வீட்டிலிருந்து என்னென்ன செய்யலாம், எனக்கு தெரிஞ்சது, என்னோட பர்சனலாக தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது இப்படி தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, பல முறைகள் இருக்குது. இதில் நான் ஒரு முறையை சொல்கிறேன். இதை பிடிச்சவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நாம் ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வியாழக்கிழமையே நீங்கள் வீடெல்லாம் நல்லா கூட்டி தெளித்து வீடெல்லாம் துடைச்சி நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும். ஏன்னா சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. ஒரு பூஜை பண்ணணுன்னாலே அந்த இடத்துல மகாலட்சுமி வரணும், அந்த தெய்வம் வரணும். அதனால் கண்டிப்பாக வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை எழுந்து எப்போ போல் முடிஞ்ச அதிகாலை நேரமாக எழுந்து வீட்டை எல்லாமே நல்லா பசுஞ்சாணம் இருந்தால் பசுஞ்சாணம் தெளிக்கலாம். இல்லைனா மஞ்சள் தூளை தண்ணீரில் கலைச்சி நல்லா வாசல் முழுக்க தெளிச்சுட்டு அழகான கோலம், பச்சரிசி மாவு இருந்தால் பச்சரிசி மாவு கோலம், இல்லைனா அழகான கோலம் போட்டு வாசலில் கண்டிப்பாக மா இலையும் வேப்பிலையும் சேர்த்து கட்ட வேண்டும். இந்த பிளாஸ்டிக் தோரணெல்லாம் கட்டக்கூடாது. அந்த நாள் அன்றைக்கி 2 கொத்து வேப்பிலையாவது வாசலில் வைக்கணும். வச்சுட்டு உங்கள் வீட்டில் அழகான பூஜை அறை இருக்கும். பூஜை அறை முன்னாடி சுத்தம் பண்ணியிருப்பீங்க. பூஜை அறை பாத்திரம் எல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க. விளக்கு ஏற்றிக்கிட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி, இது ஆண்கள் தான் பெண்கள் தான் செய்யணும், ஆண்கள் செய்யக்கூடாதுனா ஆண்கள். நான்லாம் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா கூட நானும் ஹெல்ப் பண்ணுவேன், நானும் எல்லா பூஜையும் பண்ணுவேன். ஸோ வாசல் தெளிக்கலாம், எல்லாமே எல்லாரும் பண்ணலாம், இதில் தப்பு இல்லை. மாத விளக்காக இருக்கிறவங்க பெண்கள் மற்ற வேலையெல்லாம் வீடு சுத்தம் பண்ணுறது எதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே பூஜை மட்டும் பண்ண வேணாம். மற்றபடி நீங்கள் அம்பாளை பற்றி பாராயணம் படிக்கிறதோ சூத்திரங்கள் செய்கிறதோ தாராளமாக பண்ணலாம். சரி, இப்போ பூஜை அறைக்கு போயிட்டீங்க. முதல்ல தீபம், எப்போவுமே திருவிளக்கை நல்லா நெய் ஊற்றி இல்லை எண்ணெய் ஊற்றி நல்லா ஏற்றிடுங்க. ஏற்றினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் அம்மன் படம் இல்லை அம்மனுடைய எந்த அம்பலம், கருமாரி அம்மன், குலதெய்வம், பாஞ்சாலி அம்மன், தீப்பாஞ்சி அம்மன், கங்கை அம்மன், திரௌபதி அம்மன், காளி அம்மன், மாரியம்மன், நீலி அம்மன், திரிசூலி அம்மன், மாசாணி அம்மன், இப்படி நிறைய அம்மன் உருவங்கள் இருக்குது, அம்மன் வழிபாடு இருக்குது. உங்களுக்கு குலதெய்வமாக ஒரு அம்மன் இருந்தால் அந்த அம்பாளை வழிபாடு பண்ணலாம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். குலதெய்வம் தான், அதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அம்பாள் எந்த அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்மனுக்கு வேப்பிலையை நீங்கள் தாராளமாக 2 வேப்பம் கொழுந்து பறித்து வைக்கலாம். பூ அழகாக வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க. இருக்கிற பூ இருந்தால் போதும், பெரிய காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. முக்கியமாக செம்பருத்தி, அரளி, வேப்பிலை, சிவப்பு அரளி, மஞ்சள் கலரில் வீட்டு முழுக்க நிறையா கொத்தா பூக்கள் பூத்துருக்கும். அந்த மாதிரி மஞ்சள் பூக்கள், அப்புறம் நாகவல்லி புஷ்பம், பாரிஜாத புஷ்பம், பவளமல்லி, இந்த மாதிரி நல்லா வாசனையான புஷ்பங்கள் எல்லாம் இருந்தால் அம்பாளுக்கு நல்லா சாத்திட்டு நல்ல தூபங்கள், நல்லா வாசனையான தூபம் இருந்தால் வீட்டில் போட்டுக்கிட்டு நீங்கள் அதிகாலையில் விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம், பூஜை பண்ணுறவங்க பண்ணலாம். விரதம் இருக்கிறது எனக்கு கேட்டால் பெஸ்ட்டு. ஏன்னா நமக்கு ஒரு டயட் மாதிரி இருக்கும். நான் எப்படி விரதம் இருப்பேன் அப்படின்னா, காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன். மதியம் எல்லாமே கலந்த பழம் எல்லாமே எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா ஒரு கிழங்கு, ஒரு குச்சி கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகைகள் உப்பு போடாமல் வேக வச்சுருவேன். ஸோ இந்த உப்பு போடாத கிழங்கு இல்லை பழங்கள், மோர், உப்பு போடாத மோர், இது எல்லாமே மதியம் எடுத்துக்கிட்டு சாயங்காலம், ஏன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் வருவோம், சாயங்காலம் மறுபடியும் விளக்கு ஏற்றிட்டு வீட்டில் அம்பாளுக்கு கும்பம் வைக்க தெரிஞ்சால் கும்பம் வைத்து அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணலாம். இல்லை அந்த அம்பாளுக்கு நீங்கள் படையல் போடுறீங்க அப்படின்னா தலவாழை இலை போட்டு வீட்டில் என்னென்ன நைவேத்தியங்கள் செய்கிறீங்களோ, நல்ல சாதம், பருப்பு, பொரியல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தலவாழை இலை போட்டு படையல் மாதிரி போடலாம். இல்லையா, கண்டிப்பாக கூழ் செய்வது ரொம்ப சிறந்தது. கம்மங்கூழ் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். நல்லா கம்பு வாங்கிக்கோங்க. இல்லை ராகி மாவு இருக்குதோ அதை நல்லா தண்ணியில் கலந்து சூடுபடுத்திட்டு, சூடு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்கும்போது நல்லா தயிரை கலந்து வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கலாம். அம்மனுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கூழை அம்பாளுக்கு படைக்கணும். ஏன்னா ஆடி மாதமே அந்த குளிர்ச்சி பொருந்திய மாதமாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அம்பாளுக்கு கூழ் படைக்கிறோம். அந்த கூழை அந்த அம்பாளுக்கு படைத்து விட்டு நாமும் அந்த கூழை எடுத்துக்கொள்ளலாம். கூழ் அம்பாளுக்கு படைச்சிக்கிட்டு நீங்கள் நைவேத்தியமாக அதை பண்ணதுக்கப்புறம் நிறைய பாடல்கள் பாடலாம். அதுவும் இந்த பம்பையுடைய பாட்டெல்லாம் நிறைய நம்ம யூடியூப்பில் இருக்கும், அது கூட கேட்கலாம். அம்பாள் ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பாடல்கள், அங்காள பரமேஸ்வரி, குலதெய்வங்கள், இந்த மாதிரி அம்மனுடைய பாடல்கள். ஏன்னா சாந்தரூபமான பார்வதி, ராஜராஜேஸ்வரி, காமாட்சி இந்த தெய்வத்தை விட கொஞ்சம் கிராம தெய்வம் ரூபமாக இருக்கக்கூடிய மாரியம்மன், இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமைகள் வழிபாடு செய்வது அந்த அம்பால ரொம்ப சிறந்தது. ஏன்னா
அம்பாளுக்கே பொதுவாக ஆடி வெள்ளிக்கிழமை சிறந்தது தான். ஆனால் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது யாருன்னா கிராம தெய்வங்களை பொங்கல் வைத்து கூட வழிபாடு பண்ணுறதுலாம் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சால் கண்டிப்பாக அம்மனுக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ஊஞ்சலுக்கு சில பேர் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு கோயிலில் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் தாராளமாக மஞ்சள் தண்ணி ஊற்றலாம். அம்மனுக்கு புஷ்பங்கள் கொண்டு சென்று அம்மனுக்கு பூஜைகள் நடந்தால் அங்கே போய் பார்க்கலாம். உங்கள் வீட்லேயும் வந்து பூஜை பண்ணிக்கலாம். இப்போ விரதம் எங்கே விடுறதுன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பக்கத்தில் கோயில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். கோயில் இல்லைன்னா வீட்டிலேயே பூஜையை பண்ணிக்கிட்டு நீங்கள் அம்பாளுக்கு படைத்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு அந்த நாளை நிறைவு பண்ணிடலாம். இந்த 5 வாரங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இல்லை 1 வாரம் மட்டும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இல்லை நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் சாப்பிடாம நாள் முழுக்க சாப்பிடாம ஈவினிங் கூட சாப்பிட்லாம். இல்லை ஒரு வேளை சாப்பிட்றதுனால ஒரு வேளை லைட்டாக டிஃபன் மாதிரி சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம்னா என்ன? ஒரு கட்டுப்பாடு. நம்ம மனசில் நான் இன்னைக்கு இப்படி தான் இருப்பேன்னு ஒரு கட்டுப்பாடை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு நாளை ஒரு வழிபாட்டை ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் விரதம். இப்படி தான் இருக்கணும், ரொம்ப இப்படி இருந்தால் தான் அம்பாள் மகிழ்வா அப்படிலாம் இல்லை. அவர் தாய், உலகத்துக்கே மாத்தா, நம்ம எல்லாரையும் அவள் ஏற்றுக்குவா. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பக்தி செலுத்து அம்பாளுக்கு மேலே பாராயணம் பூஜை பண்ணலாம். பூஜைனா பெருசாக இல்லை, ஃபோட்டோ எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிக்கோங்க. கலசம் இருந்தால் கலசம் வைங்க, இல்லைனா கலசம் பரவாயில்ல வைக்க வேண்டாம். படங்கள் எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஊதுபத்தி, நல்ல ஊதுபத்தி, தீபம், நைவேத்தியம் என்ன பண்ணுறீங்களோ நைவேத்தியம், கற்பூரம், அப்புறம் புஷ்பம் சாத்திட்டு ஒரு 3 தடவை இப்படி வளமில் இருந்து இடமா உங்களை நீங்களே பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இதுதான் பஞ்ச உபச்சார பூஜை. அதாவது தூபம், ஊதுபத்தி, தீபம், வீட்டில் அழகான நெய் தீபம் கட்டுறது, நெய்வேத்தியம், தூப தீப நெய்வேத்தியம், கற்பூரம், நமஸ்காரம், புஷ்பம், இந்த 5மே அம்பாளுக்கு செய்கிறது பஞ்ச உபச்சார பூஜை. இது பண்ணாலே போதும், ரொம்ப அவள் மகிழ்வாள். இதை நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடியது தான். ஆனால் இதை என்ன சொல்லி வச்சுருக்காங்க? பஞ்ச உபச்சார பூஜை அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் தினமுமே வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த நாளில் ரொம்ப சிறப்பாக நம்ம வந்து பண்ணலாம். இப்படி அம்பாளை வழிபாடு பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான பலன்களையும் அவள் கண்டிப்பாக வந்து நம்ம கொடுப்பாள்னு நம்பலாம். அப்புறம் என்ன பதிகங்கள் பாராயணம் பண்ணலாம்? அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணலாம். அப்புறம் வடிவுடை மாணிக்க மாலை, அம்பாளுக்கான தமிழ் பாடல்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம். தமிழ் போற்றி அகவல்கள் இருக்குது, அது பாராயணம் பண்ணலாம். சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திரிஷதி, தேவி மகாத்மியம், லலிதா மந்திரராஜஸ்தபம், ராஜராஜேஸ்வரி அஷ்டகம், பவானி பஞ்சரத்னம், இப்படி நிறைய அஷ்டகங்கள், ஸ்தோத்திரங்கள், சஹஸ்ரநாமங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப காமனானது லலிதா சஹஸ்ரநாமம். அதை பாராயணம் பண்ணிட்டு நீங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பாடல் பாடணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாடலில் நீங்களாக வந்து தாராளமாக பாடல்கள் பாடலாம். இப்படி விரதங்கள் ஒரு நாள் முழுக்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருந்து அந்த அம்பாளை மனசால பூஜை பண்ணிவிட்டு பசியோட பூஜை பண்ணிவிட்டு அந்த பூஜை பண்ண நைவேத்தியங்களாக சாப்பிடும்போது அந்த நாளே வந்து ரொம்ப சிறப்பாக நல்லதாக அமையும். எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி ஒரு டயட் இருக்க மாதிரி, ஏன்னா வெயிட்டெல்லாம் போட்டதுனால ஒரு நாள் டயட்டு மாதிரியாவது இருப்போம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விரதம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இருந்துருவேன். உடம்புக்கும் நல்லது. ஸோ அந்த மாதிரி விரதம் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இருந்து அம்பாலை வழிபாடு மனசார பண்ணுங்கள். இது ரொம்ப ஷோ ஆஃப் தேவையில்லை, பெரிய டெக்கரேஷன்ஸ் அப்படி இப்படிங்கிறது தேவையே இல்லை. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு புஷ்பம், ஒரு இலையை போட்டால் கூட போதும். நான் சொன்னது சிம்பிளான மெத்தட் தான். இது எதுவுமே முடியலையா, வேலைக்கு போகிறீங்களா, ஸ்ட்ரெஸ் அவுட்டா, ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா, அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு மனசார ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா கூட போதும். கண்டிப்பாக இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் அம்பாலோட அருளும் பூர்ணமாக கிடைக்கணும்னு நான் வணங்கி அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். நன்றி, வணக்கம்.